சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ வேலையை விட்டு விலகிய தேதியை நீங்களே அப்டேட் செய்வது எப்படி, பிஎஃப் பணத்தை முழுமையாக பெற 7 நிமிட வழிகாட்டியாக சொல்லப்படுவது என்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் ஒரு ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓ சந்தாதாரரா? உங்கள் யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அதாவது யுஏஎன் பதிவு செய்வது முதல் பிஎஃப் பணத்தை பகுதியாக எடுப்பது வரை பல சேவைகளை ஆன்லைனில் அணுகி வருகிறீர்கள் அல்லவா? உங்கள் ஓய்வூதிய நிதி அமைப்பின் இணையதளத்தில் அதாவது போர்ட்டலில் கிடைக்கும் பல்வேறு சேவைகளில் மிக முக்கியமான ஒன்று வேலையை விட்டு விலகிய தேதியை அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் நீங்களே புதுப்பிப்பது அதாவது அப்டேட் ஆகும். மேலும் இந்த முக்கிய தகவலை யாருடைய உதவியும் இன்றி உங்கள் வீட்டில் இருந்தபடியே எப்படி மிக எளிமையாக செய்யலாம் என்று இந்த தகவலில் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் வேலையை விட்டு விலகிய தேதியை அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் செய்வது எப்படி? உங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து முழுமையாக பணத்தை எடுக்கவோ அல்லது வேறு நிறுவனத்தில் பணியை தொடரவோ இந்த விலகல் தேதியை புதுப்பிப்பது மிக அவசியம். முதலில் இபிஎஃப் இந்தியா இணையதளத்திற்கு செல்லவும், உறுப்பினர் முகப்புக்கு அதாவது மெம்பர் இன்டர்ஃபேஸ் சென்று உங்கள் யுஏஎன் மற்றும் கடவுச்சொல்லை அதாவது பாஸ்வேர்ட் பயன்படுத்தி உள்நுழையவும். உள்நுழைந்த பிறகு மேலே உள்ள மெனுவில் மேனேஜ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதன் கீழ் உள்ள மார்க் எக்ஸிட் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இப்போது திரையில் தோன்றும் செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழ் தோன்றும் டிராப் டவுன் பட்டியலிருந்து நீங்கள் விலகிய நிறுவனத்தின் பிஎஃப் கணக்கு எண்ணை அதாவது பிஎஃப் அக்கவுண்ட் நம்பர் தேர்ந்தெடுக்கவும். இப்போது நீங்கள் வேலையை விட்டு விலகிய தேதியை அதாவது டேட் ஆஃப் எக்ஸிட் உள்ளிடவும். அத்துடன் நீங்கள் ஏன் விலகுகிறீர்கள் என்பதற்கான காரணத்தையும் அதாவது ரீசன் ஆஃப் எக்ஸிட் குறிப்பிட வேண்டும். இந்த தகவல்களை சரிபார்த்த பிறகு ரெக்வஸ்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் ஆதார் உடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வரும் ஒரு முறை பயன்படுத்தவும் கடவுச்சொல்லை உள்ளிடவும். இப்போது திரையில் தோன்றும் செக் பாக்ஸை டிக் செய்யவும். இறுதியாக அப்டேட் பொத்தானை கிளிக் செய்து உறுதிப்படுத்த ஓகே என்பதை கொடுக்கவும். இப்போது உங்கள் வேலையை விட்டு விலகிய தேதி வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இதை உறுதிப்படுத்தும் செய்தி திரையில் தோன்றும். மேலும் இதில் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த செயல்முறையை நீங்கள் பூர்த்தி செய்யும் போது உங்கள் மொபைல் எண் ஆதார் உடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இந்நிலையில் இபிஎஃப்ஓ ஊழியர் சேர்ப்பு திட்டம் 2025 சொன்னது என்ன? இதற்கிடையில் ஊழியர்களை சுய விருப்பத்தின் பேரில் இபிஎஃப்ஓவில் சேர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஊழியர் சேமிப்பு அதாவது ஊழியர் சேர்ப்பு திட்டம் 2025 எம்ப்ளாயி என்ரோல்மெண்ட் ஸ்கீம் 2025 என்ற ஒரு புதிய திட்டத்தை அரசு சனிக்கிழமை அறிமுகப்படுத்தியது. இது நவம்பர் 1, 2025 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் முதலாளிகளை அதாவது எம்ப்ளாயர்ஸ் ஊக்குவித்து தகுதியுள்ள ஊழியர்களை தாமாக முன்வந்து அறிவித்து பதிவு செய்ய வைப்பதாகும். மேலும் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார்? இபிஎஃப்ஓ என்பது வெறும் நிதி அல்ல, இது சமூக பாதுகாப்பில் இந்தியாவின் உழைக்கும் வர்க்கத்தின் நம்பிக்கையை குறிக்கிறது என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இபிஎஃப்ஓவின் 73வது நிறுவன தின விழாவில் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஊழியர்களின் பங்களிப்பை பிடித்தம் செய்யாத முதலாளிகள் அந்த பங்களிப்பை இப்போது செலுத்த தேவையில்லை. அவர்களுக்கு வெறும் 100 அபராதம் மட்டுமே விதிக்கப்படும் என்று தொழிலாளர் அமைச்சகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. இது ஊழியர்கள் மத்தியில் சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க நகர்வாகும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.